24/7/2026 ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் எதிரிகள் தொல்லை நீங்குவதற்கும் தீய செய்வினை பாதிப்புகள் அகலுவதற்கும் கண் திருஷ்டி தோஷங்கள் நீங்குவதற்கும் நீங்கள் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான ஒரு பரிகாரம். இந்த ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் முடிந்தளவு வீட்டின் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. முடிந்த அளவு ஆரிய மாவு, ராகி மாவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாவை கோவிலுக்கு வாங்கி கொடுங்க. வீட்டு நிலைவாசலில் வேப்பிலை தோரணம் கட்டுங்க. முடிந்தளவு மஞ்சள் தானம், கண்ணாடி வளையல் தானம், வஸ்திர தானம் இதெல்லாம் இந்த நாளில் செய்யுங்க. இது மட்டுமல்லாது அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நம்மை நம்பி நாம் கொடுக்கக்கூடிய உணவிற்காக காத்திருக்கக்கூடிய நம் உறவுகளுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். எதிரிகள் தொல்லை இருந்தாலே ஒரு சிலர் சொல்கிற ஒரு வார்த்தை, எனக்கு நான் போகிற வேலையில் அல்லது நான் செய்கிற வேலையில் நான் தொழில் செய்யக்கூடிய இடத்துல எதிரி தொல்லையால் என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல, எது செஞ்சாலும் தடை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி தொழில் முடக்கம் ஏற்படும். ஒரு சிலர் இதை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி கண் திருஷ்டி யாராவது வீட்டுக்கு வந்துட்டு போனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அடிக்கடி சண்டை வருது, அடிக்கடி ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுது, இது மாதிரி சொல்லியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மாதிரி பிரச்சனைகள் உங்கள் வீட்டில் உங்கள் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த பரிகாரத்தை தவறாமல் ஆடி வெள்ளிக்கிழமை இரவு செய்யுங்க. அது மாதிரி சின்ன குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, ரொம்ப பச்சிளம் குழந்தைகள் இருக்கிற வீட்லேயுமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு தோஷங்கள் அண்டாது அப்படின்னு சொல்லப்படுது. மிக மிக எளிமையான இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் ரெண்டே தான். ஒன்று மிளகு, இன்னொன்று கடுகு. கடுகுல நீங்கள் வெண்கடுகு அல்லது சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய கடுகு நீங்கள் தாராளமாக உபயோகப்படுத்திக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் எடுத்து ஒரு கருப்பு நிற துணியில் கட்டுங்க. ஒரு பழைய அகல் விளக்கில் வைங்க. அதில் சிறிதளவு வேப்பெண்ணெய் ஊற்றணும். வேப்ப எண்ணெயை ஊற்றும் போது உங்களுடைய எதிரியின் பெயர் உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்களால உங்களுக்கு எந்த தொல்லையும் ஏற்படக்கூடாதுன்னு அவங்களுடைய பெயரை சொல்லி நீங்கள் அந்த எண்ணெயை அதில் ஊற்றுங்க. கண்திருஷ்டி தோஷங்கள் நீங்கணும் அப்படின்னா, கண்திருஷ்டி தோஷங்கள் நீங்கணும், எங்கள் வீட்டில் இந்த கண்திருஷ்டி தோஷங்களால் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் சரியாகணும்னு இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு அந்த வேப்பெண்ணெய் அதில் ஊற்றி அது மேலே கற்பூரத்தை போட்டு எரிச்சிடணும். இரவு 9 மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்யணும். இந்த பரிகாரத்தை வீட்டுக்கு வெளியில் செய்யணும். எக்காரணத்தை கொண்டு வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாது. மற்றபடி யார் தலையும் சுற்ற வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். வீட்டுக்குள்ளேருந்து கடுகையும் அடுத்தது மிளகையும் எடுக்க போகிறீங்க. அது பழைய அகல் விளக்கில் வச்சு வேப்பெண்ணெய் ஊற்றி அதில் சிறிதளவு கற்பூரத்தை சேர்த்து எரிக்க போகிறீங்க. அவ்வளோதான். முழுமையாக எரியணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஓரளவுக்கு முடிஞ்சளவு கற்பூரம் போட்டுக்கிட்டே இருங்க. அது எரிந்த பிறகு மீதி இருக்கக்கூடியதை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு கை கால் முகம் கழுவிட்டு அதன் பிறகு தூங்க போங்க. கண்டிப்பாக கை கால் முகம் கழுவணும். அதை மாதிரி எந்த இடத்துல அந்த விளக்கை வச்சு எரிச்சிங்களோ அந்த இடத்துலையும் நீங்கள் லேசாக தண்ணி தெளிச்சிடணும். அந்த சூடு அந்த இடத்துல இருக்கக்கூடாது. மிக மிக எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ஹரஹர் சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.